இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பருத்தித்துறை நெல்லியடையில் நிலவிய பதற்ற நிலை தணிந்துள்ளது. வத்தலை மகவாகே பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. வாஷிங்டனின் தடைகளுக்கு பதிலடியாக 30 அமெரிக்க தூதரக அதிகாரிகளை வெளியேற்ற உள்ளதாக ரஷ்யா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ் பருத்தித்துறை மணற்காடு பகுதியில் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காக 25 வயதான யோகராசா தினேஷ் உயிரிழந்ததை அடுத்து ஏற்பட்ட பதற்ற நிலை வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நெல்லியடி பகுதியில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தற்போது இந்த பகுதியில் அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தினேஷின் இறுதிக்கிரியைகள் நேற்று இடம்பெற்றது. நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய யோகராசா தினேஷின் பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தினால் ஏற்பட்ட காயத்திலிருந்து அதிக குருதி வெளியேறியமை இளைஞனின் மரணத்திற்கு காரணம் என பிரேத பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தலைமையில் கொழும்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்த விசேட போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வத்தலை மகவாகே பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த நபர் ஜீப் ஒன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகம் பொக்குண ஆலயத்தை அண்மித்த பகுதியில் பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த நபர் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர் வாகன விற்பனையில் ஈடுபடுபவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இங்கிரிய பகுதியில் வீடொன்றினில் உள்நுழைந்த இனம் தெரியாதவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். 4 பேர் வீட்டை உடைத்து நுழைந்துள்ளதாகவும் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கை மின்சார சபையின் திருத்தப் பணிகள் மேற்கொள்ள உள்ளமையினால் களுத்துறையில் 16 பிரதேசங்களில் இன்று நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் இரவு 12 மணி வரையிலான 16 மணித்தியாலங்கள் களுத்துறை மாவட்டத்தின் 16 பகுதிகளில் நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது. நீர்வெட்டு அமுலில் இருக்கும் பகுதிகளில் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு பவுசர் மூலம் நீர் விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் KA அன்சார் குறிப்பிடுகின்றார். கொக்கு தொடுவாய் பிரதேசத்தின் கொக்கிலாய் கடற்பரப்பினுள் சென்று சிக்கிய யானையை கடற்படையினர் மீட்டுள்ளனர். நேற்று காலை கொக்கிலாய் கடற்பரப்பினுள் 8 கடல் மைல் தொலைவிற்கு யானை கடலில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக கடற்படையின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. கிழக்கு கடற்படையினர் யானை கடலில் சிக்கியிருந்த பகுதி தொடர்பில் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை தொடர்ந்து கடற்படையின் ரோந்து பிரிவினர் மற்றும் சுழியோடிகள் இந்த மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கைகளில் வனஜீவராசிகள் திணைக்களமும் இணைந்து கொண்டுள்ளனர். யானை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
மத்திய சபரகமுவ மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாவட்டத்திலும் இடைக்கிடையே இலேசான மழை பெய்யக்கூடும். கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் காற்று வீசுவதுடன் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும்.